இது என்கிட்ட கேட்ட மோஸ்ட் ரெக்வெஸ்டட் ரெசிபி மில்லட் குக்கீஸ் எப்படி பண்ணுறீங்கன்ற வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் மில்லட் குக்கீஸ் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எக்கச்சக்கமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரி வந்துகிட்டே இருக்குது மில்லட் குக்கீஸ் பற்றி. நான் இந்த குக்கீஸில் ஒரு மில்லட் மட்டும் வச்சு செய்யலை, கிட்டத்தட்ட 15 வெரைட்டிக்கு மேலே சிறுதானியம் சேர்த்து தான் நான் இந்த குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்பு சிறுதானிய பவுடர், 1 கப்பு கோதுமை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பேட்டர் மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது சப்பாத்தி பேட்டர் மாதிரி திக்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது கூட பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வச்சுருக்க பட்டர்லேயே பேட்டர் கரெக்டாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக 1 or 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அசார்ட்டட் மில்லட் குக்கீஸ் செய்கிறதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே நான் சாப் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்லேருந்து இந்த மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் இந்த மாதிரி பேட்டர் எடுத்தோன்னா கரெக்டாக நமக்கு குக்கீஸ் 10 கிராம் அளவில் கிடைக்கும். அண்ட் குக்கீஸுமே கரெக்டான ஷேப்பில் கரெக்டான சைஸ்லேயுமே கிடைக்கும். நான் இப்போ கேஷ்யூவை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண பேட்டர் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு அதுக்கு மேலே ஒத்தி எடுத்தோன்னா நமக்கு கேஷ்யூ குக்கீஸ் ரெடி ஆயிரும். இதே மாதிரி தான் நான் பிஸ்தா பாதாம் ஃப்ளேவர்லையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த நட்ஸ் எல்லாமே பேட்டருக்கு மேலே சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை பவுட்ரு பண்ணிவிட்டு பேட்டர் கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப பேட்டர் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கீ இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போ அது பேக் ஆகிற டைமில் நான் நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிக்கிறேன். ஓட்ஸ்லேயுமே நான் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டார்க் சாக்கோ சிப்ஸ், ஒயிட் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துமே நான் பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ குக்கீஸை டச் பண்ணோன்னா நமக்கு வேகாத மாதிரி தான் தெரியும். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் பேட்டர் கொஞ்சம் டபுளாக எடுத்துக்கிட்டு மிக்கி மவுஸ் ஷேப்பில் இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பேட்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். டேட்ஸ் ஃப்ளேவருக்கு டேட்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிக்கி மவுஸ்க்கு டார்க் சாக்கோ சிப்ஸ் வச்சு இந்த மாதிரி கண்ணு மூக்கு வச்சு விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பிளெயின் மில்லட் குக்கீஸ்க்கு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அமுத்தி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண குக்கீஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக கிடச்சிருக்குன்னு. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் 250 கிராம் அண்ட் அதுக்கு மேலே குக்கீஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வைக்க போகிறேன்னு சொல்லி. டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு எனர்ஜி பார் ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த குக்கீஸை கொரியர் பண்ண போகிறேன். ஸோ கிளிங்கரா போட்டு நல்லா டேமேஜ் ஆகாத மாதிரி பேக் பண்ணிக்கிட்டேன். இது கூட 2 ப்ரௌனிஸ்மே கேட்டிருந்தாங்க. இதெல்லாமே நல்லா பபிள் ரேப் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.